வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலி. நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் அப்படின்றத பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னுடைய மெத்தடுங்கிறது டிகிரி சுத்தமாக பகுத்து பார்க்குற முறை. இந்த பகுத்து பார்க்குற முறையில் நமக்கு பின் பாயிண்டா ஒரு விஷயம் நம்ம கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்ப நட்சத்திரங்கள் தான் காரியங்களை செய்யுது, நட்சத்திரங்கள் தான் பாவங்களுக்கு இயக்கத்தை கொடுக்குது. அந்த பாவம் நமக்கு என்ன விஷயத்திற்கு என்ன பதிலை வச்சிருக்குன்னு பார்க்கறது தான் இந்த மெத்தட். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பாளர் சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதில் பயன்பெற்றும் வருகிறீர்கள். இன்னும் நீங்கள் அப்சர்வ் பண்ணாதவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுற மெத்தடே உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய குரூப்லேயெல்லாம் நம்ம நட்சத்திர குறியீடுகளை பற்றி சொல்கிறோம். டெய்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடுன்னு சொல்கிறோம். அப்போ அதையெல்லாம் பயன்படுத்தணும். அதை எப்போ பயன்படுத்தணும்னா நம்ம ஜனஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த விஷயத்துக்கு சாதகம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் நம்ம நினைக்கிற காரியங்கள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சு பயணித்து வெற்றி அடையலாம். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சுப விளைவு. சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் துலா ராசியில குருவனுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3மே குருவனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திர தொடர்புகள் மூலமாக கிரகங்கள் ஒன்றோடொன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஒரு சுப விளைவை ஏற்படுத்தி நமக்கு பலன் அளிக்குதுங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. இது அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்கள் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய சுப விளைவை நம்ம அனுபவிக்கிறோம். இது ஒரு வகையில வசீகரம் உண்டாக்கக்கூடிய, சொக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல செயல்படுது. ஏனென்றால் செவ்வாய் எமோஷனலுக்கு காரகன். அது காமமோ அல்லது ஒரு அதிரடி நடவடிக்கையோ ஒரு வீரமோ எதை செய்யறதா இருந்தாலும் இம்மிடியேட்டா பதிலடி கொடுக்கக்கூடிய அதிரடி கிரகம் செவ்வாய். துணிச்சலுக்கும் ஒரு தைரியத்துக்கும் பெயர் போன கிரகம். முன்கோபமும் அதில் அடங்கியிருக்கு. அந்த செவ்வாய் நமக்கு 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்குது, வீட்டை குறிக்குது, வாகனத்தை குறிக்குது, இடம் சொத்துக்களை குறிக்குது, உற்பத்தி சார்ந்த தொழிலை குறிக்குது, உறவினர்களை குறிக்குது, சிறுவர்களுக்கு ஆரம்ப கால கல்வியை குறிக்குது. அதே 9ஆம் இடம் என்பது கொஞ்சம் வளர்ந்த பிறகு உயர்கல்வி படிக்கிறத குறிக்குது. அதாவது ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு தொடர்பான கல்வி, பெரிய வகையில படிக்கிறத குறிக்குது. தந்தை வழி சொந்தங்களை குறிக்குது, பூர்வீகத்தை குறிக்குது, குலதெய்வத்தை குறிக்குது, பிற தொடர்புகளை குறிக்குது. அஃபேக்ஷன் சொல்லக்கூடிய தொடர்போ அல்லது 2வது மனைவியோ கணவனையோ குறிக்குது. இப்படிப்பட்ட செவ்வாய் சாரம் என்ன வாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு சாரம் வாங்குது. இப்ப குரு நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஆகிறார். இந்த 5, 8ங்கிறதுலயே 2 பாவத்திலேயே ஒண்ணு நல்ல பாவம், ஒண்ணு கெட்ட பாவம். அப்ப நம்ம ஆசைப்படுறது, நம்ம ஒரு விருப்பப்படுறது, இதுல தடைகளும் தோல்விகளும் நிராசைகளையும் அவரே செய்கிறாருன்னு அர்த்தம், குருவே. அப்ப நம்ம ஜனனஜாதத்துல அவருடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம அந்த நல்லது கெட்டதுகளை பிரிச்சு பார்க்கலாம். இப்ப அந்த குருவினுடைய நட்சத்திரத்துல இந்த 2 கிரகமும் ஒன்னோட ஒன்று சுப விளைவை பண்ணிக்கிறது. அது எந்த இடத்துல பண்ணுதுன்னா 3ஆம் இடம் 11ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் 11ஆம் இடம்ங்கிறது நாம தகவல் தெரிவிக்கிறது, நம்மளுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறது, நம்முடைய அறிவை கொண்டு
நாம் செய்யக்கூடிய காரியங்கள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா அது 3ஆம் இடம் தான். ஒரு பிரயாணம் எடுத்துட்டிங்கன்னா 3ஆம் இடம். ஒரு இடமாற்றம் எடுத்துட்டோம்னா அது 3ஆம் இடம். அந்த வகையில நம்முடைய ஈடுபாடுகள் மனசுங்கிறது 3ஆம் இடம். அப்ப அந்த மனம் சார்ந்த ஈடுபாடுகளை நம்ம விருப்பப்படி நம்ம அமைச்சுக்கிறதுக்கு தான் இந்த 2 கிரகமும் ஒரு மாதிரி சுப விளைவை கொடுக்கிறது. அப்ப விருப்பப்படியான காரியங்கள் நமக்கு நடக்குங்கிறத நம்பலாம். செவ்வாயினுடைய நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானமான மிதுன ராசியிலேயே இருக்கு. ஆனா சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே இருக்கு. பூர நட்சத்திரமா நம்ம லக்னத்துல இருக்கு. பூராட நட்சத்திரமா நமக்கு 5ஆம் இடமான தனுசுல இருக்கு. பரணி நட்சத்திரமா நமக்கு 9ஆம் இடமான மேஷத்துல இருக்கு. அப்ப இந்த தொடர்புகள் மூலம் நமது விருப்பத்தை தெரிவிக்கிறது. பாசம், நேசம், அன்பு, பற்றுதல், இளைய சகோதர, மூத்த சகோதர, சகோதர வர்க்கங்கள், இதனால நமக்கு ஏற்படக்கூடிய சுப விளைவுகள். அதாவது லைஃப்ல விருப்பமான நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதாங்கிறது தான் கேள்வி. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, இந்த 3ஆம் இடமான மனசும் 5ஆம் இடமான ஆழ் மனசும் தான் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்மளுக்கு குறிகாட்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் ரீதியா வரக்கூடிய சந்தோஷத்தை இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தும். பழக்க வழக்கங்கள்ல ஏற்படுற நட்பு ரீதியான ஒரு சந்தோஷமும் நமக்கு நன்மையா. அதே போல பருவ வயதுல இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு செவ்வாய் களத்திரக்காரகன், ஆண் காரகன் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு பருவ வயதில் இருக்கிற ஆண்களுக்கு சுக்கிரன் தான் களத்திரக்காரகன். அதாவது பெண் காரகன், மனைவி காரகன், இன்பக்காரகன், இப்படியெல்லாம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவுகளுக்கு இது வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த இடம் வந்துச்சு. பட் இதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் கெட்டிருக்க கூடாது. இப்ப ஆண்களுக்கு களத்திரகாரகனான சுக்கிரன் கெட்டு இருந்தாலும், பெண்களுக்கு களத்திரகாரகனான செவ்வாய் கெட்டு இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு இது வரும்போது அது கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யும். அதாவது ஒரு கெட்டதை விரும்புறதுன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி வேலை செய்யும். மற்றபடி இப்போ ஒரு தொழிலில் இருக்கீங்க, நீங்க ஒரு புக்கு பப்ளிஷ் பண்றீங்க, ஒரு மீடியாவில் இருக்கீங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கீங்க, ஐடி லைன்ல இருக்கீங்க, போதனா மார்க்கத்தில் இருக்கீங்க, கமிஷன் துறையில் இருக்கீங்க, இதுக்கு எல்லாமே இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நுணுக்கமா வேலை செய்யும். ஒரு டிசைனிங்ல இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்பேர் ஸ்பாட்டு கருவிகளை நாம டிசைன் பண்றோம் அப்படின்னா, அதுல ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு நல்லா பயன்பட்டு ஒரு லேட்டஸ்டா புதிய புதிய டெக்னிக்குகளை நீங்க உருவாக்குவீங்க. அதனால உங்களுக்கு புகழ் பெருகும். உங்க வேலையில உங்களுக்கு நம்ம நல்லா செஞ்சிருக்கோன்ற மன திருப்தி வரும். இந்த விஷயத்த அது கொடுக்குது. அப்ப நமக்கு அடிப்படையில அந்த லக்னம் என்பது அந்த அளவுக்கு வேலை செய்யும். வளர்ச்சியை கொடுக்குது, டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. திருமண காரியங்கள் நடக்கிறவங்களுக்கு அது சாதகமா இருக்கு இந்த விளைவுகள். அதனால உறுதிப்படுத்திக்கிறதுக்கும், ஒருத்தரை பார்த்து நாம ஒரு புரிதலை உண்டாக்கிக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். குழந்தை பிறப்பு, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. செவ்வாய் என்பது பூமிக்காரகன், விவசாயம் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் இடம் விற்கிறது வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் கருவிகள் சம்பந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் குட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட கருவிகள், இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கு. அதனால ஐடி லைனு, கம்யூனிகேஷன்ல இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டாகும். சுக்கிரனும் கம்ப்யூட்டர் கிரகம் தான். சுக்கிரனும் கவர்ச்சியான விஷயங்களை வச்சிருக்கு. இப்போ ஒரு பெரிய லேட்டஸ்ட் வகை கார்கள் இருக்கு, சொகுசு வாகனங்களை சுக்கிரன் குறிக்கிறார். அந்த ஃபீல்டு மற்றும் எலாபரேட்டா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, திருமண மண்டபங்களை டெக்கரேஷன் பண்றது, ஆவரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில டிசைனிங்கா பண்றது, ஃபேன்சி ஐட்டங்களா பண்றது, இது எல்லாத்துக்குமே சினிமா துறையிலையும் சுக்கிரன் கவர் ஆகும்.
இது எல்லாத்துக்குமே வளர்ச்சி. அப்ப அப்படிப்பட்ட துறைகள்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஓவர்லுக் பண்ற இடத்துல இருக்கோம். ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குற இடத்துல இருக்கோம். அப்படிங்கும்போது அதனுடைய சாதகம் நமக்கு பயன்படும். அப்ப சிம்ம லக்னத்திற்கு இந்த பலன்கள் சுக்கிரன் அண்ட் செவ்வாய். சுக்கிரன் வந்து நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி, செவ்வாய் வந்து நமக்கு பாக்கியாதிபதி, நல்ல சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அதிபதி. இந்த 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல பயணித்து ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் அது குரு நட்சத்திரம், சுப கிரகத்தினுடைய நட்சத்திரம், நம்மளுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரம். அப்படின்ற வகையில நமக்கு சிறப்பான பலன்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.